நீண்ட காலமாக நெச்சுரோபதி பதிவொன்று எனக்கு இடுவதற்கு டைம் ஒன்று கிடைக்கல. நிறைய பேர் வாட்ஸ்அப்பின் ஊடாக மற்றும் மெசேஜ் மூலம் சார் உங்களோட நெச்சுரோபதி பதிவொன்று திருப்பிடுங்க, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் இன்றைக்கு முக்கியமான ஒரு மருத்துவ தாவரத்தோடு தான் சந்திக்க போகிறேன். இதனுடைய மருத்துவம் அதோட பேரே மருத்துவம் தான். வேங்கதா பேரே அந்த பேர் அந்த தாவரத்துக்கு அந்த பேரை வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா மருத்துவ ரீதியாக தான் வச்சிருக்கிறாங்க. சரியா? அந்த தாவரத்தை முதலாவது நான் காட்டிட்டு உங்களுக்கான அந்த மருத்துவத்தை பற்றி சொல்கிறேன். அந்த தாவரத்தோட இலையை பாருங்க, இது தான். வேங்கதா ஓகே. இந்த தாவரத்தோட இலையை பார்த்து உங்களுக்கு விளங்கும். சில கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள கஷ்டம். சரி, ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள கஷ்டம். ஒரு இலையை பிச்சும் காட்டுறேன், விளங்குதா? ஓகே, இப்படி கொடி மாதிரி இருக்கும், கண்டிப்பீங்க. இப்போ நல்லா கிளியர் தானே? கொடி மாதிரி இருக்கும். அப்போ இந்த தாவரம் இதோட பெயர் என்ன? இதோட பெயர் தான் முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவோம். அது எப்படி பேர் வந்தால் முடக்குகளை உடைக்கக்கூடிய கீரை, முடக்குகளை இல்லாமக்கக்கூடிய கீரை. முடக்குன்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் வாதம். என்ன சொல்கிறது? முடக்கு வாதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முடக்கத்தான் கீரை ஆக மருத்துவமான ஒரு கீரை. இது மார்க்கெட்டுக்கு வர்றது ஆக குறைவு. ஏன்னாதான் சில வீடுகளில் கொடிமாய் வளர்ந்துருக்கும், அவங்களுக்கே தெரியாது இது இவ்வளோ பயனான்னு சொல்லி. இந்த முடக்கத்தான் கீரையினுடைய பயன்கள் நிறைய பயன்கள் இருக்கிறது. சரியா? நிறைய விதமான பயன்கள் இருக்கிறது. அப்போ இந்த முடக்கத்தான் கீரையை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். என்னென்ன விஷயங்கள்னு பார்ப்போம். சரி, இதை வச்சுக்கொண்டே நான் விளங்கப்படுத்துகிறேன். இந்த முடக்கத்தான் கீரையினுடைய பயன்கள் முதலாவது என்ன தெரியுமா? உங்களோட மூட்டு ஜாயிண்ட், ஏங்கதா உங்களுடைய மூட்டு வருத்தங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நல்லது. இதை பொதுவாக எந்த வெரைட்டியில் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, அதை எப்படி சாப்பிட்டாலும் சரி, கஞ்சி மாதிரி செஞ்சு குடிப்பாங்க, பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க, கீரை மாதிரி அந்த சம்பல் அதை தேங்காயெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. எப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஏங்கதா உங்களோட மூட்டு வலியை கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆக்கும். ஜாயிண்ட் வருத்தம் எல்லாருக்கும் இந்த மூட்டு பிரச்சனை தானே. இந்த மூட்டு வலியை கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆக்கக்கூடிய தன்மையுடையது தான் இந்த முடக்கத்தான் கீரை. சரி, ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? இதை நீங்கள் ஆக்கினா பாருங்கள், கஞ்சி மாதிரி செஞ்சால் பாருங்கள். இதை கிரைண்டரில் அரைச்சி பச்சரிசியோட சும்மா கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்க தானே. ஏங்கதா அந்த கஞ்சி மாதிரி செஞ்சால் பாருங்க, நல்ல ஒரு இழுப்பற்ற தன்மை இருக்கும். ஏங்கதா நல்ல இழுப்பற்ற தன்மையோடு இருக்கும். இது உங்களோட சில ஆட்களுக்கு சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க தானே, உங்களோட ஜாயிண்ட் வார்த்தத்துக்கு உங்களோட ஜாயிண்ட்டில் உங்களோட மூட்டில் ஜெல் தன்மை போதாது. டாக்டர் சொல்லுவாங்க ஜெல் தன்மை போதாமைக்குது, இந்த ஜெல் தன்மை இல்லை, இதை உங்களோட ஜாயிண்ட்டை உங்களோட மூட்டை ரெண்டும் சரியான மட்டும் உங்களுக்கு படக்குள்ள வருத்தமாக இருக்குது, எலும்பை கொள்ள உட்கார கொள்ள ஜெல் தன்மை போதாது இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெல் வேண்டாம், அந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜெல் இது ப்ரொடியூஸுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் முடக்கத்தான் மாதிரி வேற எந்த கீரைக்கும் மாற்றவே இல்லை. அதுதான் உண்மை. இந்த முடக்கத்தான் கீரையை குறைஞ்சது நீ கிழமைக்கு 3 டைம், வீட்டுக்கு 3 டைம் சாப்பிட்டு வந்தீங்கன்னாலே உங்களோட முட்டுங்கால்லையோ உங்களோட கையிலையோ உங்களோட இடுப்பு வருத்தமோ ஜாயிண்ட் வருத்தம் எதுவுமே இருக்காது. வாத பிரச்சனை இல்லாமல் ஆக்கிடும். வாதம்னு சொல்லுவாங்களே, வாதம் அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது, அங்கே வருத்தம் இங்கே வருத்தம் சொல்லுவாங்க தானே, வாத பிரச்சனையும் இல்லாமல் ஆக்கிடும். அடுத்தது ஆக முக்கியம் என்ன தெரியுமா? மலச்சிக்கலே இருக்காது. நான் சொன்ன ஜெல் தன்மை உண்டிங்கன்னு சொல்லி வேற டாய்லெட் போகாத பிரச்சனையே இல்லாமல் ஆக்கிடும். அடுத்தது இதில் ஆன்டி ஆக்சிஜன் நிற்கிது. அது எங்களோட செல்ஸுக்கு மிச்சம் நல்லா, களங்களுக்கு மிச்சம் நல்லா. சரி, அடுத்தது என்னென்னு சொன்னால் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், எங்களோட செரிமானம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரி, அடுக்கி கொண்டே போகலாம் சகோதரர்கள். இந்த முடக்கத்தான் கீரையோட மகிமையை ஒரு வீடியோவில் சொல்லி முடியாது. முக்கியமானதை சொல்கிறேன். மூட்டு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் நல்லம், வாதம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் நல்லம், மலச்சிக்கல் இல்லாமாக்கும்,
வேங்கதா அதை வந்து அவங்களோட தோல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் பொதுவாக இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த முடக்கத்தான் பேர் சொன்னேனே, டெஸ்ட்டுக்கே சொன்னேனே, பேர்லேயே மருத்துவம்னு சொல்லி முடக்கத்தான் கீரைன்னு சொன்னால் தான் தெரியும். முடக்குகளை உடைக்கக்கூடியவர், முடக்குகளை உடைக்கும் கீரை. எந்த முடக்காக இருந்தாலும் சரி கட்டாயம் சாப்பிடுங்க, வாங்குங்க. வேறு இதை கீரையை மார்க்கெட்டில் கண்டால் நிறைய பேருக்கு என்ன கீரைன்றது தெரியாது. சரி, வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, இன்றைக்கு ஒரு பதிவோடு சந்திச்சிருக்கிறேன். மீண்டும் ஒரு நெச்சுரல் பற்றி பதிவில் சந்திப்போம்.